ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் பன்னீரை இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் சைஸ் 3 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நார்மல் சைஸ் 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 100 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம், மாட்டுப்பால். 50 கிராம் முந்திரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை பசஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரேடா தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நமக்கு வந்து பிசையும் போதே வந்து தெரியும் சாஃப்டாக இருக்கிறது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு அடிச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு முடிச்சப்புறம் நம்ம வந்து சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இது பாருங்கள், நல்ல பஞ்சு போல் இருக்குது. இப்போ நம்ம இது 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடான அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட் ஃப்ரை பண்ணாலே போதும். அப்போ தான் நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு பன்னீர். இதை நல்லா பொறுமையாக இன்னொரு சைடு பரட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்ததுனால கலரிங் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயோடையே மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து இதே கடாயில் மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்து இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றப்போல மிளகாத்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். அது கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இப்போது மிக்சியில் முந்திரியையும் பாலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் முந்திரி, 100 ml பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நமக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 3 to 4 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா இது மாதிரி கொதிச்சப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். அந்த ஆயிலோடு சேர்க்கும்போது நல்லா கலரிங் சூப்பராக வந்திருக்கு. பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், பன்னீர் ஹார்டாகிடும். நல்லா ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா அது மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அடுத்து சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி மாவு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நார்மல் பால் சைஸுக்கு உருட்டிக்கலாம். பிசையும் போது எந்த ஆயிலெலாம் எதுவும் யூஸ் பண்ணலை, நார்மல் தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். நல்லா சமமாக உருட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டிட்டு அடுத்து சப்பாத்தி கட்டையில் நம்ம போட்டு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையாத மாவு கொஞ்சம் எடுத்து அது மேலே தூவிட்டு நல்லா 2 பக்கமும் தூவி தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அடுத்ததான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடான அப்புறம் தேய்ச்சி வச்சுருந்தா சப்பாத்தி போட்டுடலாம். ஒரு சைடு வந்தப்புறம் இன்னொரு சைடு பரட்டி விட்டு ஸ்பூனால் எண்ணெயால் லைட்டாக வச்சு தடவிக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னாலும் இல்லை, சும்மா லைட்டாக தடவினாலே போதும். அந்த மாதிரி 2 சைடும் நம்ம தடவிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது சப்பாத்தியை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டாடா, பை பை, see you.